வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 2இல் 21 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தீர்வு காண்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20. இதில் தீர்வு கண்டு நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸோட மதிப்பு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா ரியல் நம்பர் மெய்யெண்களாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க, இந்த கொடுத்த எடுத்து நம்ம அப்படி எழுதிட்டோம். இதில் இந்த ஸ்கொயர் ரூட் வந்துட்டாலே அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மதிப்பு, இதோட முழு மதிப்பும் நம்ம கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 0 அல்லது 0வை விட அதிகமாகத்தான் இருக்கணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 20 இதோட மதிப்பு கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0வாகத்தான் இருக்கணும். அப்போ இதோட மதிப்பு 0வை விட பெரிதாக இருந்தால் அப்போ இந்த எக்ஸோட மதிப்பு நம்ம கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், 0வை விட அதிகமாகத்தான் இருக்கும். அப்போது எக்ஸோட மதிப்பும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தான். இப்போ இதை நம்ம தீர்க்க போகிறோம். தீர்த்தோம்னா நமக்கு 2 ஆன்சர் வரும். அதில் 0வை விட பெரிய நம்பர் எதுவோ அதுதான் நமக்கு தீர்வாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷன். சரியா? இப்போ பாருங்க, இதை நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ண அப்படின்னா 2 பக்கம் வர்க்கப்படுத்த போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 20 த ஹோல் ஸ்கொயர். 2 பக்கம் என்ன செஞ்சிட்டோம், வர்க்கப்படுத்திட்டோம். அப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வலது பக்கத்தில் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி எக்ஸ் ப்ளஸ் 20 மட்டும்தான் இருக்குது. அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க, மைனஸ் எக்ஸு மைனஸ் 20 ஈக்குவல் டு 0ன்னு மாறிடும். சரியா? இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 20 பெருக்கிட்டோம்னா மைனஸ் 20, எக்ஸோட கெழு மைனஸ் 1. அப்போ 2 நம்பரை பெருக்கும்போது நமக்கு என்ன வரணும், மைனஸ் 20 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலும் மைனஸ் 1 வரணும். அப்போ எந்த நம்பர், 5 20. அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டால் தான் நமக்கு மைனஸ் 1 வரும். அப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும், எக்ஸு எக்ஸு. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல 2 பிரிச்சுருவோமா? எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5, இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. 2 தீர்வுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு எது தீர்வாக இருக்கும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, 0வை விட 0 அல்லது 0வை விட பெரிய எண் தான் தீர்வாக இருக்கும். அப்போ நமக்கு 5 தான் தீர்வாக இருக்கும். இந்த 4 நமக்கு தீர்வாக இருக்காது. இது தீர்வு கிடையாது. தேர்ஃபோர் தீர்வு எது தீர்வு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 என்பது மட்டும்தான் தீர்வாக இருக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.